வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒன் பாட் ரைஸில் வத்த குழம்பு சாதம் பார்க்கலாம். இதுக்கு ரைஸை ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வானலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்ச உடனே காயம், கடுகு அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ சுண்டை வத்தல் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். வறுத்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் போட்டுக்கோங்க. வதக்கிட்டு பச்சை வாசனை போக விட்டு 1 டம்ளர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். இது லேசாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துட்டு இப்போ குக்கரில் இங்கே ரைஸும் 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதோட இதை ஊற்றிடலாம். குக்கரில் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். விசில் அடங்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது கூட ஒரு அப்பளத்தையும் வச்சு இப்படி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வத்தல் அப்படி எதையாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.